வணக்கம், நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கற்பூர ஆரத்தியுடைய 7 முக்கியமான பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான கடவுளை வழிபடுகின்றாங்க. ஆனால் கற்பூர ஆரத்தி காண்பிக்காமல் எந்த பூஜையுமே நிறைவடைகிறது இல்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கற்பூர ஆரத்தி காண்பிப்பதால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்ன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 7 முக்கிய பலன்கள் என்னன்றது பார்க்க போகிறோம். 1. எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கிறது. கற்பூர ஆரத்தி சுற்றுச்சூழலில் இருக்கிற அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ், தென் ஆரா, இதெல்லாமே கிளென்ஸ் பண்ணுது. அசுத்தங்களை அகற்றி குடும்பத்துல நல்ல அமைதியான சூழல் இருக்கவும், சாதகமான நல்ல காற்றை, அதாவது காற்றுன்னு சொல்றோம் இல்லையா, இப்ப காற்று நல்ல காற்று கெட்ட காற்றுன்றது பார்த்தோம்னா நல்ல சுத்தமான காற்று, அசுத்தம் இது மட்டும் இல்ல, சுத்தமான காற்றா இருந்தா கூட அந்த காற்றுல இருக்கிற அந்த ஆரா அப்படின்றது, அதுல வர நல்ல வைப்ரேஷன்ஸ், இது எல்லாமே நல்லா தரும். அதே மாதிரியே ஃபினான்ஷியல் ஆகும், அதாவது பொருளாதார வகையிலுமே நல்ல ஆரோக்கியத்தை தந்து படிப்படியா எல்லாமே சீரமைக்கும். 2வது பார்த்தோம்னா, காலசர்ப்ப தோஷம், பித்ருதோஷம், இது நீங்க நட்சத்திரங்களின் சில நிலைகள் அல்லது தவறான நிலைகளில் குவிந்த கிரகங்கள் காரணமாக காலசர்ப்ப தோஷம் மற்றும் பித்ரு தோஷத்தை நீக்கி உடல்நலம் மற்றும் நிதி பிரச்சனையை சீராக்கி தோஷங்கள் நீக்கி நல் வாழ்க்கையை கற்பூர ஆரத்தி கொடுப்பதாக ஐதீகமும் இருக்கு. 3. இறைவனின் அருள் கிடைக்க சூரிய அஸ்தமனம் டைம்ல கற்பூர ஆரத்தியை ஏற்றி தெய்வங்களை மகிழ்விப்பது வீட்டில் அமைதி மற்றும் இறைவனின் பூரண அருள் கிடைப்பதற்கு வழிவகுக்கிறது. 4. ஆபத்தை குறைக்கிறது. தினமும் கற்பூரம் ஏற்றி வருபவர்களுக்கு பார்த்தோம்னா எதிர்பாராத விதமா ஏற்படக்கூடிய இறப்போ இழப்போ விபத்தால் உயிரிழப்போ இதோட எண்ணிக்கை குறையும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. 5. கெட்ட கனவுகளில் இருந்து விடுபட கற்பூரமானது சுற்றுச்சூழலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை அகற்றி அமைதியான சூழலை உருவாக்கி கனவுகளை விலக்கி வைக்கும். படிப்படியாக பலவிதமான மனநிலை பிரச்சனைகளையுமே சரி பண்ணும். 6. பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த கற்பூர ஆரத்தி. தினமும் கற்பூரம் ஏற்றி வைப்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் பெறலாம் என்பது ஐதீகம். ஒரு ரோஜாவை எடுத்து அதில் ஒரு சிறிய கற்பூரத்தை லைட்டா காமிச்சிட்டு பின் அந்த ரோஜாவை துர்கா தேவி அம்மன் பாதத்துல வைக்கும் போது நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி 43 நாட்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்ல பினான்சியல் அபண்டன்ஸ், நிதி முன்னேற்றம் தரும். அதே மாதிரி நிதி பரிகாரங்கள் துர்கா தேவியுடன் தொடர்புடையது என்பதால் நவராத்திரியின் போதும் இதை செய்யலாம். 7. கற்பூரம் உறவுகளை பலப்படுத்துகிறது. அறையின் மூலையில் 2 கற்பூரம் உருண்டைகளை வைப்பது தம்பதியினருக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது. எனவே வீண் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் அடிக்கடி நிகழாமல் குடும்பத்தில் அமைதி உண்டாவதோடு கோபமும் குறையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கற்பூர ஆரத்தி காண்பிப்பதால் நாம் இறைவனோடு ஒன்றி மன அமைதி பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம் என்பதை மேற்கண்ட விஷயங்கள் விளக்குகின்றன. ஸோ அதனால கற்பூரம் ஏற்றுவோம். இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை வெளியிடுங்க. அதே மாதிரியே கண்டிப்பா ஷேரும் பண்ணுங்க. பல பேருக்கு உதவும். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.